பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, உலகமெங்கும் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் யார் பக்கம் நிற்பது? தமிழீழ தேசிய தலைவரின் பக்கமா அல்லது பெரியார் ஈவேராவின் பக்கமா என்கின்ற கேள்வி இன்று அரசியல் தளத்தில் உருவாகி இருக்கின்றது. இந்த கேள்வியானது இந்த அரசியல் தளத்தில் போகிற போக்கில் உருவான ஒரு கேள்வி இல்லை. இந்த கேள்வி இந்த அரசியல் தளத்தில் உருவாகுவதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி 15 வருட கால உழைப்பை இந்த மண்ணில் கொட்டியிருக்கு. ஏன் இந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மீது இவ்வாறியான ஒரு அவதூறுகளை பரப்பணும், இது போன்ற கேள்வியை இந்த தளத்தில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்குன்னா, கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் செய்த அந்த அத்தனை தீய திட்டங்கள், தீயவைகள், அந்த தத்துவங்கள், அந்த தீமைக்கு பின்னாடி உள்ள காரண காரியங்கள், அந்த தீமைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்பிலிருந்து வைக்கப்படுகின்ற தீர்வுகள், இது எல்லாம் பார்த்துட்டு இவர்களால் எதிர்கொள்ள முடியலை. யாரை? நாம் தமிழர் கட்சிக்காரர்களை எதிர்கொள்ள முடியலை. அப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு காலத்தில் 2009 காலகட்டத்தில் இதே சீமான் மீது இதே திராவிட வாய்கள் வைத்த ஒரு விமர்சனத்தை நீங்கள் நல்லா பார்க்கணும். 2009 காலகட்டத்திற்கு பிறகு தமிழீழ தேசிய தலைவரை அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்து வந்த பிறகு, விகடனுடைய அந்த இதெல்லாம் வந்த பிறகு இவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இவர் போய் அவரை சந்திச்சுட்டு வந்துட்டாரு, அவர் ஒரு தீவிரவாதி அதனால் இவரும் தீவிரவாதி, அவர் ஒரு பிரிவினைவாதி அதனால் இவரும் பிரிவினைவாதி, அவர் தனித்தமிழில் சோசியலிச குடியரசு மலரணும், தனிநாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாரு, இவரும் நாளைக்கு அரசியல் அதிகாரத்திற்கு உயர்ந்த பிறகு இந்தியாங்கிற பெரிய தேசத்திலிருந்து தமிழ்நாட்டை தனியாக கேட்பார். இப்படி போன்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. எப்படி 2009க்கு பிறகான காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழீழ தேசிய தலைவரை சந்திச்சுட்டு வந்துட்டாருங்கிறத ஒரு விமர்சன பொருளாக வைத்தார்கள். இன்னைக்கு அதே காலகட்டம், அதே கருத்து அதனுடைய எதிர்நிலையை அடைஞ்சிருக்கு. இவர் போய் அவரை பார்க்கவே இல்லை. சீமான் அவர்கள் தமிழீழ தேசிய தலைவரை சந்திக்கவே இல்லைங்கிற பொய்யை மறைச்சி, அந்த பொய்யை சொல்லிக்கிட்டு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஊர் உலகத்தில் இருக்கிற, உலகம் முழுமைக்கும் இருக்கிற ஈழத்தமிழர்கள்ட்ட இருந்து திரள் நீதி வாங்கி பிழைக்கிறாரு அப்படின்னு கருத்தை சொல்கிறாங்க. ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அந்த எதற்காக சொல்லப்படுகிறது, இந்த சதி திட்டம் எதற்காக பின்னப்பட்டிருக்கிறதுன்னு நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எதற்காக பின்னப்பட்டிருக்குன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி உலகமெங்கும் பரவி வாழ்கின்ற ஈழத்தமிழர்களினுடைய உதவியால் நடக்குது. இவங்க ஏன் இந்த கட்சிக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கட்சியினுடைய தத்துவம் ஒருவரை தலைவராக ஏற்றிருக்கு. இந்த தலைவரின் மீது இருக்கின்ற புனித தன்மை இவர்களை வளர்த்தெடுக்கிறது. அப்போ இந்த தலைவருக்கும் இவர்களுக்கும் உள்ள உறவை நம்ம துண்டிச்சு விட்டுட்டோம்னா, நாம் பரப்புகிற அவதூறன் மூலமாக துண்டிச்சு விட்டுட்டோம்னா, இவர்கள் ஈழத்தமிழர்கள், உலகமெங்கும் இருக்கிற ஈழத்தமிழர்கள்ட்ட இருந்தும் தலைவர்கிட்ட இருந்தும் அப்புறப்படுத்தப்படுவார்கள். அதனால் இவர்களுக்கு என்று ஒரு வளர்ச்சி தடுக்கப்படும். அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இந்த வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிச்சு. இந்த வேலை தொடங்கினதுன்னா, நவம்பர் 1ஆம் தேதி அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு உருவான நாள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க. பேசின பிறகு அது விமர்சன பொருளாகுது. அந்த பொருள்களுடைய நீட்சி, அதன் பிறகு 48வது புத்தக கண்காட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு, தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அது குறித்து பேசுகிறாங்க. இது ஒரு பெரிய வடிவமாயிடுச்சு. இப்போ இடைத்தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சு இப்போ என்னென்னா, அந்த காலகட்டத்தில் 2009 காலகட்டத்துக்கு முன்னாடி 2008 தமிழீழ தேசிய தலைவரை அண்ணன் சீமான் அவர்கள் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த படப்பிடிப்பு நடந்த பொழுது தினக்கூலியாக அழைத்து செல்லப்பட்ட ஒரு ஒளிப்பதிவாளரை வச்சு ஒரு பேட்டி. அதன் பிறகு ஒருத்தர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு படத்தை எடுத்து, வெங்காயமாக ஏதோ ஒரு படத்தை எடுத்தவர், ஒரு இயக்குனர், நான் தான் எடிட்டர் பண்ணேன்னு ஒரு பேட்டி. இது மாதிரி தொடர்ச்சியான பேட்டியை கொடுத்து தமிழீழ தேசிய தலைவரையும் அண்ணன் சீமான் அவர்களையும் பிரித்து வைக்கலாம், இவங்க 2 பேருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கலான்னு பல்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது இந்த திராவிடம். இந்த காலகட்டத்தில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த களத்திற்கு சென்ற பொழுது அவரோடு உடன் இருந்த போராளிகள், அந்த பயண திட்டத்தை ஒருங்கிணைத்தவர்கள் 1 மாத காலம் அங்கே நடந்த சந்திப்புகள் குறித்து, அங்கு நடந்த செயல்பாடு குறித்து முழுமையான பதிவுகளை ஒரு 2 மணி நேர காணொலி பதிவாக அனுப்பி வெளியிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ அதை பற்றி இவங்க பேசலை. எதை பற்றி? தலைவரை போய் அண்ணன் சீமான் அவர்கள் சந்திக்கவே இல்லைங்கிறத பற்றி இவங்க பேசலை. இப்போ என்ன தெரியுமா பேசிகிட்டு இருக்காங்க, நாங்களும் அவர்களை ஆதரித்தோம்,
அவர்களும் எங்களை ஏற்றுக்கொண்டவர்கள். எப்படி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழீழ தேசிய தலைவர் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார். தமிழீழ தேசிய தலைவர் எங்களை ஆதரித்தார். அந்த தமிழீழ தேசிய தலைவரின் கீழே இருந்த போராட்டத்தில் இருந்த போராளிகள் எங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய புத்தகத்தில் எங்களை பற்றி இருக்கு, உங்களை பற்றி இல்லை, உங்கள் தத்துவத்தை பற்றி இல்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கு 2009 காலகட்டத்தில் தமிழீழத்தில் நமது மக்கள் கொன்றொழிக்கப்படும் பொழுது அந்த படங்களை, அந்த காட்சி படங்களை, அந்த தலைவரினுடைய படங்களை, அந்த எதையுமே தன்னுடைய தொலைக்காட்சிகளில் காட்டாத இவர்கள் கடந்த 20 நாட்களாக தலைவரின் படத்தையும் அண்ணனுடைய படத்தையும் இந்த தலைவரினுடைய கொடியையும் காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காமிச்சிக்கிட்டே இருக்கிறதுனுடைய பின்னணி என்னன்னா, எங்களை அவர்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். நாடு கடந்த தமிழீழ அரசு ஆதரிச்சிருச்சு. தமிழ் தேசியம் என்கின்ற வார்த்தையை பற்றி அவங்க பேசவே இல்லை கடந்த காலத்தில் அப்படின்னு. உண்மையிலேயே அரசியல் புரிதலற்ற அல்லது உள்நோக்கம் உடைய ஒருவரால் தான் இப்படியெல்லாம் பேச முடியும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அங்கே போராட்ட களத்தில் இருந்தவர்கள், போராட்ட களத்திற்கு யாரெல்லாம் உதவியாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் கூப்பிடுறது, அவர்களை சந்திக்கிறது, அவர்களோட பேசுவது, இது எல்லாம் அந்த போராட்ட களத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும் என்ன சூழல்னு. போராட்ட களத்தில் இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் இந்த சித்தாந்தம் தான் வளர்ச்சி பெற வேண்டும், இந்த சித்தாந்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பொழுதும் நினைக்க போறதில்லை. ஆனால் தமிழ் தேசிய அரசியல் சித்தாந்தம்ங்கிறது என்னன்னா, அந்த போராட்ட களத்தில் இனப்படுகொலை நடந்த பொழுது உருவான சித்தாந்தம். அப்போ தமிழ் தேசிய சித்தாந்தம் என்று ஒன்று இருந்து அப்பொழுது தலைவரோ அல்லது தலைவரின் பின்ன இருந்த தளபதிகளோ இந்த ரெண்டு சித்தாந்தத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னைக்கு வரிசையா வர்றாங்க இல்லையா, இன்னைக்கு வரிசையாக வர்றாங்க. இவர்களை வச்சு நீங்கள் அணுகணும். என்ன அணுகணும் அப்படின்னா, இப்போ கொளத்தூர் மணியாக இருக்கட்டும், கொளத்தூர் மணி போன்றவர்கள், கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள், இன்னும் திராவிட தலைமைகள் யாருமே 2004க்கு பிறகு அந்த மண்ணுக்கு அழைக்கப்படவில்லை, அவர்களை சந்தித்து பேசவில்லை, அவர்கிட்ட எதுவுமே நடக்கலை. அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு அலைபேசி வழி உரையாடல்கள் அப்படி இருந்திருக்கலாம், நேரடியான எந்த உரையாடலும் நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் தலைவரினுடைய 50வது பிறந்த நாள் விழா அந்த கட்டுரை, வரலாற்று கட்டுரை தொகுப்பில் எந்த திராவிட கட்டுரையாளர்களினுடைய கட்டுரையும் இடம்பெறவில்லை. இது நான் சொல்லவில்லை, அவர்களே சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு விடுதலை போராட்டத்தில் நின்றவர்கள், விடுதலை போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் கடந்த காலத்தில் இவர்களை எல்லாம் சந்தித்து இவர்களை எல்லாம் நம்ம பார்த்து இவர்கள் பக்கத்தில் நம்ம கோரிக்கைகளை வைத்து இந்த கோரிக்கைகள் யாதும் நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற ஒரு வெறுமை நிலையில தான் 2008 காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில போராளிகள் அங்கு நடந்த அந்த செய்திகளை பதிவு பண்ணும்போது மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து இதுவரையும் அழைக்கப்பட்ட அரசியல் தலைமைகள் போல இந்த சீமான் அவர்கள் அங்கு நடத்தப்படவில்லை. இவருக்கென்று தனியான ஒரு அழைப்பு திட்டம் இருந்தது, ஒரு செயல்பாட்டு திட்டம் இருந்தது. இவர் அங்கு அழைக்கப்படும் பொழுது தனித்தனியாக தளபதிகளை சந்திக்க பணித்தார்கள், தனித்தனியான பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த தனித்தனியான அந்த தளபதிகளினுடைய ஒரு பெரிய கூட்டத்தின் கூடாக இவர் அரசியல் வகுப்பை எடுத்தார். சர்வதேச அரசியலினுடைய நகர்வு எப்படி இருக்குது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புலிகளினுடைய தளபதிக்கு இவர் எடுத்தார். அதே போல் ஒவ்வொரு முக்கியமான தளபதிகளோடும் ஒரு நாள் முழுக்க சந்திப்புகள் நடந்தன. இவருடைய ஒரு மாத கால பயணமும் திட்டமிட்டு நடத்தப்பட்டன அப்படிங்கிறது எல்லாமே மிக தெளிவாக இங்கு விளக்கப்பட்ட பிறகு இவர்களுக்கு ஒரு பெரிய அச்சம் என்னன்னா, நாங்களும் உங்களுக்கு சொந்தக்காரங்க தான், நாங்களும் உங்களை கடைசி காலத்தில் ஆதரித்தவங்க தான், நீங்களும் எங்களை இப்படி பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சூழலை தான் உலகமெங்கும் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் யார் பக்கம் நிற்க வேண்டியது, நீங்கள் எங்கள் பக்கம்தான் நிற்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட சித்தாந்தங்களும் வைத்திருக்கு. இப்போ இந்த திராவிட தளர்கத்தர்களினுடைய வரிசைக்கு வர்றமே,
இப்போ 2009 காலகட்டத்துக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலிலும் இங்கு இருக்கின்ற திராவிட தலகர்த்தர்கள், கொளத்தூர் மணியாக இருக்கட்டும், கோவை ராமகிருஷ்ணன் இருக்கட்டும், விடுதலை ராஜேந்திரன் இருக்கட்டும், இன்னும் திராவிட கட்சிகள் இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் அங்கே 2009 இனப்படுகொலை செய்த சிங்களருக்கு பேருதவியாக இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஆதரித்து ஓட்டு கேட்டவர்கள். நீங்கள் சொல்கிற இந்த திருமுருகன் காந்தி உட்பட எல்லாருமே காங்கிரஸ் திமுக கூட்டணியை நேரடியாக ஆதரித்து களத்தில் சென்று வாக்கு செலுத்தியவர்கள். யாரு? இந்த 2009 காலகட்டத்தில் ஈழத்தில் 1.25 லட்சம் மக்கள் மீது குண்டு போட்டு கொலை செய்த, சிங்கள பேரினவாதத்திற்கு எல்லா உதவிகளும் செய்த இந்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியின் பக்கம் நின்றவர்கள். அப்போ நீங்கள் எங்களை கொன்றவன் பக்கம் நிற்கும் பொழுது, இன்று வரை நின்று கொண்டு இருக்கும் பொழுது, நீங்கள் என்ன மூஞ்சியை வச்சுக்கிட்டு உலகமெங்கும் இருக்கின்ற ஈழத் தமிழர்கள் பெரியார் என்கின்ற ஈவேராவின் பக்கம் நிற்க வேண்டும் என்று கேட்குறீங்க? கொஞ்சம் கூட வெக்கமில்லை. இன்னும் சொல்ல போனால், இந்த அரசியல் திசைவெளி பயணத்தில் கொளத்தூர் மணி அவர்கள் சொன்ன அந்த முக்கியமான ஸ்டேட்மெண்ட் மிக முக்கியமான ஆதாரமாக நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறீங்களே, நீங்கள் ஈழத்தில் இனப்படுகொலை செய்த காங்கிரஸோடு இன்று வரை கூட்டணியில் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்கள் ஆதரித்து நிற்கிறீர்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, ஈழத்தில் நடந்து முடிந்த கதை. இன்னும் எத்தனை நாளைக்கு ஈழத்தில் இவர் துரோகம் செய்தார் என்று சொல்லிக்கொண்டே நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து விலகி இருப்பது? எங்களை பொறுத்தவரையிலையும் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு வெறும் 5% ஆதரவு தான் நாங்கள் தருவோம். அந்த 5% ஆதரவிற்காக எங்களுடைய 95% அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் இழக்க முடியாது. அதனால் நாங்கள் திராவிடத்தின் பக்கம் நிற்கிறோம், ஒருபொழுதும் ஈழத்தமிழர்களினுடைய பக்கம் நிற்க முடியாது என்று பேட்டி கொடுத்தவர் யார் தெரியுமா? இந்த கொளத்தூர் மணி. இந்த லூலு பஞ்சாயத்தினுடைய முக்கியமான ஆளு கொளத்தூர் மணி. இவர் இன்னைக்கு என்னன்னா, உலகமெங்கும் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் தேசிய தலைவரின் பக்கத்தில் நிற்பதை விட பெரியாரின் பக்கத்தில் நிற்கவே விரும்புகிறார்கள் அப்படின்னு இவர் பேட்டி கொடுக்கிறார். இன்னொருத்தர் வயசுல பெரிய ஆளு ஐயா நெடுமாறன் அவர்கள், உண்மையிலேயே காலம் எல்லாரையும் அடையாளப்படுத்தும், எல்லாரையும் அடையாளம் காட்டும் அப்படிங்கிறதுக்கு நெடுமாறன் அவர்களும் விதிவிலக்கு இல்லை. இவருடைய உண்மையான நோக்கம், இவர் உண்மையான பயணத்திட்டம், இவர் உண்மையான சித்தாந்த போக்கு என்ன அப்படிங்கிறது இவருடைய இறுதி காலகட்டத்தில் தெரிஞ்சிருச்சு. நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐயா நெடுமாறன் அவர்கள் நேரடியாக இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தார். இல்லைன்னு சொல்லுவாரா? இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கடிதமே வெளியிட்டு ஆதரவு கொடுத்தாரு. 2009 ஈழத்தில் கொத்து குண்டுகளால் போட்டு கொலை செய்த மக்களினுடைய எண்ணிக்கை 1.25 லட்சம் மக்கள். அந்த காலகட்டத்தில் அவர்களினுடைய நினைவாக நாங்கள் முள்ளிவாய்க்கால் முற்றத்தை எழுப்புகிறோம் என்று உலகமெங்கும் இருக்கின்ற மக்களிடம் பெற்ற தொகையின் அடிப்படையில் தான் இன்றைக்கி முள்ளிவாய்க்கால் முற்றம் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த எழுப்பப்பட்ட முற்றத்தினுடைய சீஃப் ட்ரஸ்டி இவர் தான். இன்னைக்கும் உலகம் முழுமைக்கும் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் அனுப்புகின்ற தொகையில் வச்சு தான் இவருடைய அன்றாட நகர்வுகள் நகர்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஈழத்தமிழர்களை கொன்றவனுக்கே ஆதரவு கொடுத்த ஒரு மனுஷன் யாருன்னா இவர் தான். யார்? பழ நெடுமாறன். அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. உண்மையிலேயே இவ்வளோ பெரிய பாவவிகள் என்பது அந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது தான் தெரியும். ஏன்னா பெண் விடுதலைக்காக நீங்கள் தமிழீழ தேசிய தலைவரையும் பெரியாரையும் நீங்கள் ஒரே பார்வையில் பார்க்கலாம். இங்கு பெரியாரினுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டுதான் அங்கு களத்தில் தமிழீழ தேசிய தலைவர் இதை நிர்வகித்தார். அதனால் நீங்கள் இதை பிரிக்க போகக்கூடாது அப்படின்னு. கொஞ்சம் கூட நாக்கில் உண்மை இருக்கக்கூடாதா? முள்ளிவாய்க்கால் முற்றம், அந்த முற்றம் திறக்கப்படும் பொழுது அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இருக்கின்ற மண்டபத்தில் தமிழ் அறிஞர்களுடைய எல்லா படத்தையும் வைக்கப்பட்டிருந்தது. அந்த படத்தில் ஈவேராவின் படம் வைக்கலை. ஈவேராவின் படம் வைக்கலை அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்டதுக்கு, இந்த ஈவேரா இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை என்று பதில் சொன்னவர் பழ நெடுமாறன். அதன் பொருட்டு அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் திறப்பு விழா நிகழ்வில் கலந்து கொண்ட வை கோபால்சாமி அவர்கள் ஒரே ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இது போன்ற ஒரு செய்திகள் வந்த பிறகு உடனே முள்ளிவாய்க்கால் முற்றத்திலிருந்து கிளம்பி போயிட்டார்.
பெரியார் படம் வைக்கல அப்படின்னு கிளம்பி போனார். அதே போல் கொளத்தூர் மணி நான் வந்து முள்ளிவாய்க்கால் முற்றத்தை பார்வையிட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனவர் அந்த முற்றத்தில் பெரியார் படம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே முற்றத்திற்கு வராமையே போயிட்டார். அப்போ இது போன்ற சூழலில் நீங்கள் முள்ளிவாய்க்கால் முற்றம் நிறுவப்படும் பொழுது அந்த நிறுவப்படுகின்ற அந்த மண்டபத்தில் பெரியாரின் படத்தை வைக்காததற்கு ஒரு சொன்ன காரணமோ, சரியாக கொஞ்ச காலம் கழித்து இப்பொழுது நீங்கள் சொல்கிற காரணமோ உங்களுடைய வாய்க்கு நீங்களே போட்டுக்கிற அவள்னு தெரியுதா தெரியலையா? பல நெடுமாறன் அவர்களுடைய பிழைப்புவாதம் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவரே சான்று, அவருடைய வெளியிட்ட அறிக்கைகளே சான்று. இப்போ நமக்கு இருக்கிறது என்ன, இந்த திசைவெளி பயணம் அப்படிங்கிறது என்ன? 2009க்கு பிறகு, அதாவது 2009க்கு பிறகு இன்னைக்கு களத்தில் நின்றவர்களும் சரி, களத்தில் நின்றவர்களுடைய அந்த நேர்காணலை பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனமாக ஒன்றை பதிவு செய்கிறாங்க. இது தமிழ்நாட்டிலிருந்து அழைக்கப்பட்ட அரசியல் தலைமைகள்கிட்டெல்லாம் தலைவர் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார். ஆனால் இங்கேருந்து அழைக்கப்பட்டவர்கள் சந்திப்பு நடந்த பொழுது நான் செய்கிறேன், போய் இதை பண்ணுறேன், கவனிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்த பிறகு இங்கு தாய் தமிழகத்திற்கு வந்த பிறகு ஒரு அரசியல் நகர்வையும் அவர்கள் செய்யலை. அப்போது என்னென்னா, நீங்கள் வந்து என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் செயலில் காட்டுங்க அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறாருன்னா, அண்ணன் சீமான் அவர்களை அழைப்பதற்கு முன்னாடி அமைப்பு ஒரு வருட காலம் இவருடைய போக்கு, இவர் என்ன மாதிரியான செயல்பாடுகளில் இருக்கிறாரு என்பதை உளவு பார்த்த பிறகு தான் அழைக்கப்பட்டதாக அவர்களின் தரப்பு பதிவு செய்கிறது. பதிவு செய்த பிறகு அழைக்கப்பட்ட பிறகு அந்த அழைக்கப்பட்ட செய்தி, அங்கு சந்திப்பு நடந்த விதம், ஒவ்வொரு போராளிகளையும் சந்தித்த விதம், அவர்களை அணுகிய விதம், எல்லா போராளிகள் மத்தியிலும் இவர் அறிமுகப்படுத்தப்பட்ட விதம், எல்லா தளவாடங்கள் பயிற்சிகளையும் இவர்களுக்கு கொடுக்க சொன்னதனுடைய நோக்கம், இது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இன்னைக்கு புலிகளின் தரப்பு, அதாவது அந்த முன்னாள் போராளிகளின் தரப்பு வைக்கின்ற ஒரு முக்கியமானது என்னன்னா, தலைவரின் தீர்க்க தரிசனம்தான் இவரை அழைத்தது வெறும் பார்வைக்காக அல்ல. ஒரு காலத்தில் இந்த விடுதலை போராட்டம் இந்த மண்ணில் மௌனிக்கப்பட்டால் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய நியாய உணர்வுகளை, இந்த போராட்ட களத்தினுடைய தன்மைகளை, இந்த போராட்டத்தில் நாம் பலி கொடுத்த அந்த செய்திகளை, இந்த போராட்டத்தில் பேரினவாதங்கள், சிங்கள பேரினவாதமும் சரி, காங்கிரஸும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி என்ன மாதிரி நடந்து கொண்டது என்கின்ற உண்மையை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்ட ஒரு போராளியாக இன்றளவும் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பார்க்கப்படுகிறார். அதற்கு அவர்கள் சொல்கின்ற காரணம் மிக 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 எளிமையான காரணம். ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய தன்மை, அங்கு இருக்கின்ற கள போராளிகளினுடைய தன்மை, அந்த விடுதலை போராட்டம் வந்து மௌனிக்கப்பட்ட பிறகு அவர் அங்கிருந்து அந்த போராளிகளோ யாரோ எக்ஸ்ஆர் ஒய் அங்கிருந்து தப்பி புலம்பெயர்ந்து தேசத்தில் போய் வாழும் பொழுது அவர்களால் வெளிவந்து பேச முடியாது. எங்களுடைய விடுதலை போராட்டம் இத்தகையது, எங்களுடைய விடுதலை போராட்டத்தை வந்து இவர்கள் தான் கொன்றொழித்தார்கள், இவர்கள் இப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்தார்கள், இப்படியெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு வெளிப்படையாக பேச முடியாது. ஆனால் நீங்கள் பேச முடியும். ஒரு அரசியல் தலைமையாக, ஒரு சாதாரண ஒரு மனிதனாக அழைக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மாத காலம் அவருடைய சந்திப்பு நிகழ்த்தப்பட்டு, அந்த நிகழ்த்தும் பொழுது நீங்கள் போய் என்னென்னதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லப்பட்டு, அதன் பிறகு வந்து இங்கு உருவான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இங்கு உருவான தத்துவம் தான் தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் வடிவம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அங்கேருந்து அங்கே இருக்கும் பொழுது முன்னாள் போராளிகள் கடந்த காலத்தில் இங்கிருந்து ஒரு அரசியல் சக்தி வந்து தனக்கு ஆதரவு தருதுன்னா வாங்க, ஏற்றுக்குவாங்க தான். ஆனால் அதை வந்து இப்போ கொண்டுட்டு வந்து எங்களை அவர்கள் ஆதரித்தார்கள். சரி, நான் சொல்கிறேன்ல, உங்களை இன்னைக்கு உனக்கு அவர்களுடைய ஆதரவு தேவைப்படுது இல்லையா? அவர்கள் எங்களை ஆதரித்தார் அப்படிங்கிற ஒரு பார்வை உனக்கு தேவைப்படுது இல்லையா? 2009 நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு வெளிப்படையாக பேசுவதற்கு தயாரா? உங்கள் விடுதலை இயக்கம் பேசுவதற்கு தயாரா? அப்படிங்கிற ஒரு சூழலை நீங்கள் பார்க்கணும். இந்த சூழலில் தான் இந்த கேள்வியானது பிறந்திருக்கின்றது. என்ன கேள்வி பிறந்திருக்குன்னா, உலகமெங்கும் இருக்கின்ற விடுதலை புலிகளினுடைய விடுதலை இயக்கத்தினுடைய ஆட்களும் சரி, தமிழீழ மக்களும் சரி, நீங்கள் வந்து யார் பக்கட்டும் நிற்கணும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால், அவங்க மறந்தும் வந்து நடுராத்திரியில் நான் ஏண்டா சுடுகாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி, நான் ஏண்டா ஈவேராவின் பக்கம் நிற்கணும், நாங்கள் வந்து தமிழீழ தேசிய தலைவரின் பக்கம்தான் நிற்போம் என்பது பதிலாக சொல்வார். அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்லாவே தெரியும், நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வேலையை பார்க்குது. இந்த காணொலி பதிவின் மூலமாக உலகமெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழீழ மக்களிடம் நாம் வைக்கின்ற செய்தி என்னென்னா,
நீங்கள் உங்களுக்கு தெரியும் யார் நல்லதுக்கு வேலை செய்கிறா, யார் எந்த திசைவழி பயணத்திற்காக வேலை செய்கிறா. இந்த 14 வருட காலமாக இந்த விடுதலை போராட்டத்தினுடைய தன்மையை, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை, அந்த இனப்படுகொலை நிகழ்த்தியதனுடைய நோக்கத்தை பட்டி தொட்டி மட்டுமல்ல உலகமெங்கும் பரப்பி கொண்டு இருக்கின்ற ஒற்றை மனிதன் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கின்ற சூழலில் இன்னைக்கு வந்து இவர் இந்த கட்சிக்காரர், நாம் தமிழர் கட்சிக்காரர், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சி இவரை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டது. அதனால இவருக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லைன்னு ஒரு அவதூறை பரப்பி விடணும். அப்போ அந்த அவதூறில் வந்து தான் வெல்ல முடியலைன்னொன்னே நாங்களும் வந்து கடந்த காலத்தில் உங்களோட தான் இருந்தோம் அப்படின்னு ஒரு பொய்யை பரப்பி விடணும் இந்த வேலைகளில் இறங்கியிருக்கு. இதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதில்லை. ஏன் என்றால் தமிழீழ விடுதலை போராட்டம் குறித்து பல்வேறு காலகட்டங்களில் தமிழகத்திலிருந்து பல்வேறு நபர்கள் கொடுத்த ஆதரவுகள் குறித்து, அந்த தன்மை குறித்து, 2009 நடந்த விடுதலை போராட்டத்தினுடைய இனப்படுகொலை தீர்வுகள் குறித்து, அதை நிகழ்த்தியவர்கள் யார் என்பது குறித்து, அந்த நிகழ்த்திய அரசியல் சித்தாந்தம் குறித்து என்னை விட ஆழமான புரிதல் கொண்டவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள். அதனால் இந்த கேள்வி இருக்கு இல்லையா, இந்த கேள்விக்கு என்ன பதில் உங்கள்கிட்ட வரும்னு இந்த கேள்வியை கேட்ட திராவிட சித்தாந்தத்திற்கே தெரியும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.